பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 21 verse 22. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். God is with you in everything you do. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அவங்க ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாராம். அப்போ நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிப தம்பி நல்ல ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்பாங்களாம். அப்போ ஏசப்பாவும் ஒவ்வொரு விஷயமும் ஏசப்பா அந்த தம்பியோட பேசுவாங்களாம். அப்போ அவர் அதெல்லாம் கேட்டு ஏசப்பாவுக்காக ஒவ்வொரு காரியங்களும் செய்ய ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சான். ஐயோ, இது எப்படி என்னால் இதை செய்ய முடியும்? நான் ஏசப்பா கிட்ட சேரேன்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டேன், ஆனால் எப்படி என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயந்து போயிருந்தாராம். நம்ம வேணா ஏசப்பா கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவரே ஏசப்பா நான் தெரியாமல் கேட்டுட்டேன், நான் இதோட இதில் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீங்கள் வேற யாரையாச்சும் கொண்டு கூட நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த ஊழியத்தை வேற யாரா வச்சாவது நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யுங்க, எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு கூட தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். அப்போ ஏசப்பா அந்த வாலிப தம்பியோட பேசினாங்களாம், பயப்படாத, நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் நான் உன்னோட கூட இருக்கிறேன், நானே அதில் எல்லாவற்றிலும் உனக்கு உதவி செய்வேன், நான் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி தருவேன், எதை குறிச்சும் பயப்படாத, நானே உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணாராம். அப்போ உடனே அந்த வாலிப தம்பிக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சான். ஏசப்பாவே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நான் எதை குறித்து நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விசுவாசத்தோட ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடுத்தடுத்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாராம். எல்லா காரியங்கள்லையும் ஒரு வெற்றியை பார்த்தாராம். அவருடைய பர்சனல் லைஃப்லையும் ஒரு வெற்றியை பார்த்தாராம். அவருடைய ஊழியத்தின் பாதையிலையும் ஒரு வெற்றியை பார்த்தாராம். எப்படிலாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அவர் நினைத்தாரோ அந்த வகையில் அவர் கரெக்டா ஆண்டவருடைய கிருபைகளை அந்த ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தாராம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்களும் செய்கிற காரியங்கள் நிறைய காரியங்கள்ல ரொம்ப பயந்து போய் பாதி வழியிலேயே அதை விட்டு விலகி போயிடலாமான்னு சொல்லி நீங்க இன்னைக்கு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தைரியமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் அந்த காரியங்கள்ல வெற்றியை தேடி தருவார். அப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாட்கள்ல அநேக காரியங்களை பயந்து போயிருக்கிறாங்க. துவங்கின காரியங்கள்ல நான் தோற்று விட்டுருவேனோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு ஜெயத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தைரியமாக செய்யுங்க. நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் அவர் உங்களோட கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கும் தீங்கு நினைக்காம ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயம் அதுல உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அவரை நம்புங்க, விசுவாசிங்க. அவரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.